உங்களுக்கு எப்படி நாங்க விவசாயம் பண்ற விஷயம் தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். உன்னை பத்தி, அருள் ப்ரோவை பத்தி, உங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற பிரச்சனைய பத்தி ஒண்ணு விடாம எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியும்னு சொல்றீங்க, ஆனா போட்டியில ஜெயிச்சா மாமா என்ன அவர் கூட கூட்டிட்டு போறதா சொல்லவே இல்லையே. அவர் ஜெயிச்சா என்ன விட்டு தானே போவாரு. அதுவும் எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் வீட்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் என்ன கூட்டு போறதா சொன்னீங்க? அப்படி சொன்னதும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்கல்ல. சந்தோஷப்பட்டாங்கதான், ஆனா அது உண்மை இல்லையே. நீ எதுக்கு அருள் ப்ரோவுக்காக வாழ்க்கைய விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற? அருள் மாமா சந்தோஷமா இருக்கணும்னு தான். உன்னோட சந்தோஷத்துக்காக இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட சந்தோஷத்தை அழிக்க போறியா? இங்க பாரு, உன் வாழ்க்கை உங்க 2 பேரும் சம்பந்தப்பட்டது கிடையாது. இந்த மொத்த குடும்ப சந்தோஷமே உங்க 2 பேரோட கையில தான் இருக்கு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாதான் இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா அப்படிதான் நடக்க போறது இல்லையே. ஏன் நடக்காது? கண்டிப்பா நடக்கும். உன்னாலதான் அருள் ப்ரோவுக்கு வேலை கிடைக்க போதுங்கிற விஷயம் அருள் ப்ரோவுக்கு தெரிஞ்சாலே போதும். அவரு கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாரு. வானதி, அதுக்காக நீ பட்ட கஷ்டம் என்னன்றது அவருக்கு தெரியும்ல. என்ன யோசிக்கிற? நீ ஒண்ணு கவலைப்படாத. உங்களை சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உங்களை சேர்த்து வைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். மா, வர சொல்லிருந்தீங்க. டேய், நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் புள்ள அருள் விவசாயம் பண்ணி விளைஞ்ச பயிரு ஒண்ணு கூட நாளைக்கு இருக்க கூடாது. எல்லாத்தையும் அழிச்சிடணும். நாளைக்கு ஒரு குண்டு மணி நெல்லு கூட தேரக்கூடாது. அவ்வளவுதானம்மா, விடுங்க. விளைஞ்ச நெல்லுல தண்ணி பட்டாலே நெல்லுலாம் அழுகி வீணா போயிடுமா. நம்ம தண்ணி கூட தொழிற்சாலை சாய கழிவை கலந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, கெமிக்கல் கலந்து மொத்த பயிரும் நைட்டோட நைட்டா கருகி மண்ணுல சாஞ்சிருமா. அறுவடையே பண்ண முடியாத மாதிரி மொத்தமும் வீணா போயிடுமா. ஆனா என்ன, சாய கழிவு பட்டதுனால மொத்த மண்ணும் மலடாயிடுமா. அப்புறம் அந்த நிலத்துல விவசாயமே பண்ண முடியாதுமா. அப்படி போனா போயிட்டு போதும். அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. வானதிக்கு அந்த அருணாச்சலம் தேவையில்லாம உதவி பண்ணார்ல, அந்த ஆளுக்கு இது தேவைதான். சரிங்கம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க பாத்துக்கோம். வீரையா, கொடுங்க. வேலையை முடிங்க. சரிங்கம்மா, நாங்க பண்ணிடுறோமா. வாடா. அக்கா, எல்லாம் சரிதான். நாளைக்கு காலையில பயிர் அழுகி கிடக்கிறத பார்த்து இதை யார் பண்ணதுன்னு அருள் கேட்டா என்ன பண்றது? வானதி தான் பண்ணான்னு அவ மேல பழிய தூக்கி போட வேண்டியதுதான். எங்க நீ ஜெயிச்சு அவளை விட்டுட்டு போயிடுவியோன்னு பயந்து இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிருக்கான்னு சொல்லுவோம். அக்கா, உன் யோசனை எல்லாம் வேற லெவல்ல இருக்குக்கா. இப்ப அந்த அருள் வெளிநாட்டுக்கு போக முடியாது, அந்த வானதி அடிச்சு துரத்திடுவான். ஒரே கல்லுல 2 மாங்காய். ஆமாடா, நாளையோட அந்த வானதி கதை முடிய போகுது. அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்டபடியே அந்த ஐஸ்வர்யாவை திரும்ப கூட்டிட்டு வந்து அருளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். அக்கா, சூப்பர் ஐடியாக்கா. வாடா போலாம். ரோஹிணி, கரிஷ் லீவ் போட்டு ஊருக்கு போனதுல இருந்து நான் ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க மாட்டாரு. மெசேஜ் பண்ணா பாக்குறாரு, ஆனா ரிப்ளை பண்ண மாட்டாரு. ஏன் என்ன இப்படி அவாய்ட் பண்றாரு? இப்போ ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம், எடுக்கிறாரான்னு பாப்போம். பிரியா பொண்ணு ஃபோன் பண்ணுது. ஃபோனை எடுக்காமே இருந்தா நம்மளை விட்டுருவான்னு பார்த்தா
விடாம ஃபோன் பண்ணிட்டே இருக்கே இந்த பொண்ணு. இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு இதுக்கு ஏதாவது முடிவு கட்டிடலாம். சொல்லுங்க பிரியா. ஐயோ கரிஷ், நீங்க போன் அட்டென்ட் பண்ணது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கரிஷ், உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவமா? நான் கால் பண்ணா நீங்க என் போனையே எடுக்க மாட்டீங்க. இல்ல, கோவம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் ஏன் போன் எடுக்கல? இல்லைங்க, நான் கொஞ்சம் வேலையா இருந்தேன், அதான். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட கொடுத்த லெட்டரை படிச்சு பாத்தீங்களா? படிச்சேன். படிச்சிட்டீங்களா? அப்போ ஓகே. நான் என் மனசுல உள்ளது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க உங்க மனசுல உள்ளதை சொல்லுவீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். இத நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். சொல்லாம இருந்தது தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, எதுக்குங்க மன்னிப்புலாம் கேக்குறீங்க? இல்லைங்க, உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா உங்க மனசுல தேவையில்லாத ஆசையை வளர்த்திருக்க மாட்டீங்க. அதுக்கு தான் மன்னிப்பு கேட்டேன். இல்ல, எனக்கு புரியல. நீங்க எந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த விஷயம் அதிர்ச்சியா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ சொல்லேன்னா அது ரொம்ப தப்பாயிரும். எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசத்துக்கு மேல ஆகுது. இத நான் உங்களை பார்த்த அன்னைக்கே சொல்லியிருந்தா நீங்க என்ன விரும்பி இருக்க மாட்டீங்க. எனக்கு இப்படி எல்லாம் ஒன்றும் நடக்கும்னு தெரியாதுங்க. தெரிஞ்சிருந்தா அப்பவே சொல்லியிருப்பேன். சாரி, என்ன மன்னிச்சிருங்க.